ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப் சேனல் பேனர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் லேப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண நியூ டெக்ஸ்ட்டுங்க அதை வந்து கேன்சல் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. அப்ஜெக்ட் ஓகே கொடுத்துங்க. அப்போ கீழே இருக்கிற டாப் சைடில் 3வது ஆப்ஷன் டபுள் பாட்டம் இமேஜ் சைஸ் கொடுத்து கஸ்டம்ஸ் கீழே இருந்து டப் யூடியூப் சேனல் பேனர்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஒரு கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். நம்மளுக்கு தேவையான கலர் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேலரியிலேருந்து நம்ம ஃபைல் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா கூகுள் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கூகுள் குரோம்குள்ளே இருப்போங்க. யூடியூப் சேனல் பேனர் சைஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். மேலே விசிபிலிட்டியாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி தான் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் இமேஜ் டவுன்லோட் மினிமைஸ் பண்ணிவிட்டு பிக்சல் லேபுக்குள்ளே போங்க. டாப் சைடு ப்ளஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரி ஓப்பன். ஃபஸ்ட்டு செலக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபுல் ரீசைஸ் ஃபுல்லாக நம்ம எப்படி பேக்ரவுண்டு லேயர் இப்போ வந்து லேயர் பை லேயராக வந்து நம்ம பேனர் இப்போது செட் பண்ண போகிறோம். ரீசைஸ் பண்ணி ஃபுல்லாக அதை எடுத்து கார்னர் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த கட்டமாக இருக்குல்ல, அதில் தான் வந்து நம்ம பேனர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் மேலே இருக்கிற டாப் சைடில் ஃபஸ்ட்டு லேயர் இப்போ செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி பூட்டு லாக் அந்த சிம்பிளை டச் பண்ணினாக்கா அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நவராது. செகண்ட் லேயர் இப்போ பண்ண போகிறோம். மினிமைஸ் பண்ணிவிட்டு கூகுள் குரோம் போயிட்டு ரெண்டாவது லேயர் யூடியூப் சேனல் பேனர் டிசைன் டிஃபால்ட்டாக கொடுங்க. யூடியூப் பேனர் டிசைன் கொடுங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் வரும், அதில் நிறைய இருக்கும். உங்களுக்கு தெரியலனாக்கா ஏதோ ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று எடுத்துங்க. ப்ளைனாக இருக்கிறத எடுத்துகிட்டு அதில் டிசைன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஓனாகவும் நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ளைனாக இருக்கிறதுல அந்த சென்டரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கட்டமாக இருக்கிறதுல அதை நாங்கள் தேவையான இதில் இது மட்டும் இல்லை, நிறைய இமேஜ் இருக்குது. அதில் இமேஜ் நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம பேர் போட்டு சப்ஸ்கிரைபர் பிஎன்ஜியில் வந்து சப்ஸ்கிரைபர் இது டவுன்லோட் பண்ணிங்க. அதை பின்னாடி சொல்கிறேன். டெக்ஸ்ட் ஃப்ரம் கேலரி போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த செலக்டை டவுன்லோட் பண்ணிங்க. சேம் ரீசைஸ் பண்ணி அந்த ரெக்டாங்கிள்குள்ளார அந்த இமேஜ் வர மாதிரி பார்த்துக்கோம். நம்ம அந்த ரெக்டாங்கிள்குள்ளார தான் நம்ம வந்து இப்போது எல்லாமே பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறது, இமேஜ் இன்க்ளூட் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் பட்டனை வந்து அந்த கார்னரில் பாட்டம் கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது, எல்லாம் இதில் தான் நம்ம டிசைன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ரீசைஸ் கரெக்டாக பார்த்து பண்ணிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் வந்துச்சு, இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து தேர்டு லேயர். செகண்ட் லேயர்னு லாக் போட்டுக்கலாம். இந்த டிஸ்பிளே கூட இந்த இமேஜ் கூட வந்து ட்ராக் ஆகுது, நகராது லாக் போட்டோன்னா. மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து கூட சிம்பிள் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. கீழே வந்து 3வது ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து எடிட் போய் நியூ டெக்ஸ்ட்னு அது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான என்ன கண்டென்ட்டோ உங்கள் சேனல் நேம் வந்து கொடுத்துக்கலாம்.
ஒரு கண்டென்ட் சொல்லும் வச்சு இது என்னோடய சேனல் நேம். இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளார அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு தேவையான அந்த நோட்டிஃபிகேஷன், சப்ஸ்கிரைப் பட்டன் இதுமாரி நிறைய ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரீசைஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல் பேனரை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. போல்டு பண்ணிக்கலாம், இன்டாலிக் பண்ணிக்கலாம், ஸ்டைலுக்கு ஓகே கொடுத்துக்கலாம். மறுபடியும் செலக்ட் பண்ணி அந்த லோகோ இருந்தால் லோகோ க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பூனைக்குட்டி இருக்குது, இந்த செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். கார்னரில் லெஃப்ட் சைட் கார்னரில் இது ப்ளேஸ் பண்ணி அப்புறம் மறுபடியும் சப்ஸ்கிரைபர் பட்டன் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதை ரைட் சைட் டவுனில் வச்சுக்கலாம். கரெக்டாக பொசிஷன் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நான் கேட் ஃபோட்டோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான லோகோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னாக்கா பிஎன்ஜி ஃபைல், இமேஜ் ஃபைல் அந்த சைடில் என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெக்டாங்கிள்குள்ளே தான் இருக்கும் எது நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும். ரீசெட் கொடுத்து சப்போர்ட் மீ உங்களுக்கு தேவையான கண்டென்ட், சப்ஸ்கிரைப் மீ, ஃபாலோ மீ, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து ஃப்ரம் கேலரி. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பிஎன்ஜி ஃபைல். சப்ஸ்கிரைப் மீன் இருக்குது, அதை மறுபடியும் ரீசைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் கட் பண்ணோம்ல அந்த சைடில் தேவையில்லாத பார்ட்ஸ்லாம், அதுமாரி தேவையில்லாத பார்ட்ஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். கீழே ரீசைஸ் பண்ணி சப்போர்ட் மீ சென்டரில் டாப் பாட்டமில் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் ஆஸ் இமேஜை கொடுங்க, செலக்ட் பண்ணுங்கள். ஜேபிஜி நோ டிரான்ஸ்பரண்ட் ஓகே. கஸ்டமைஸ் அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. பேனர் இஸ் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.